ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் நம்ம பூஜை அறையை எப்போவுமே நல்ல ஒரு நறுமணத்தோட அந்த தெய்வீகமானத்தோட வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம பலவிதமான பொருட்களை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பூக்களும் பார்த்திங்கன்னா அதிக வாசனை தரக்கூடிய பூக்களை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு மலர்னு பார்த்திங்கன்னா இந்த கொடி சம்பங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதில் இந்த அளவுக்கு ஒரு வாசனை இருக்குமா, இல்லை ஒரு சிலருக்கு இந்த பூ இருக்கிறதே இது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த பூவிலிருந்து வரக்கூடிய வாசனை, ஸோ அதை எப்படி நம்ம அழகாக மாலையாக கோர்த்து போடுறது, இது எல்லாமே இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த வாசனையான மலர்னு பார்த்திங்கன்னா இந்த கொடி சம்பங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூஜை அறையில் பலவிதமான பூக்களை நம்ம போட்டு சாமி படங்களுக்கும் அலங்கரிச்சிருப்போம். ஸோ நல்ல வாசனை தரக்கூடிய மலர்கள் நம்ம நிறையா பயன்படுத்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பல பேருக்கு தெரியாமல் இருக்க ஒரு பூ, நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பூன்னு பார்த்திங்கன்னா இந்த கொடி சம்பங்கி. இது நிறையா பேர் பயன்படுத்தியிருக்கலாம். எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியல. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொடி சம்பங்கின்னு சொல்லுவாங்க. இதோட வாசனை மல்லிகைப்பூவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சொல்லப்போனால் இந்த பூ நம்ம பூஜை அறையில் சரி மாலையாக நம்ம பொறுத்து போடும்போது பார்த்திங்கன்னா இதோட வாசனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிராஸ் பண்ணி போகும்போதும் இந்த வாசனையை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். மல்லிகைப்பூ கூட ஒரு கொஞ்ச நேரம் தான் வாசம் இருக்கும், ஆனால் இது அதிக நேரம் வாசம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மலர்னே சொல்லலாம். இது நிறைய பேருக்கு இந்த செடி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இது கொடி வகையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட க்ரீனர் கார்டன் சேனலில் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது முக்காக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அது ஷேப் இருக்கும். ஸோ அது விரிஞ்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதோட கலர் பார்த்திங்கன்னா எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அழகுங்கிறத இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதை கோர்த்து நம்ம அழகாக சுவாமி படங்களுக்கு மாலையாக கொடுத்து போடலாம். ஒரு வேளை இந்த செடி கிடச்சிதுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாசனையும் சூப்பராக இருக்கும். நம்ம பூஜைக்கும் இந்த பூக்களை பயன்படுத்திக்கலாம். இது கோர்க்கிறது ரொம்ப சுலபம் தான். இப்போ நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூ நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி எல்லோ கலரில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி விரிஞ்சு வரதை நம்ம இந்த கீழே இருக்க அந்த காம்பை பகுதி தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ இது நம்ம அழகாக மாலையாக கொடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு குட்டி அந்த லக்ஷ்மி சிலை இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இதை நான் கோர்க்க போகிறேன். சின்ன ஊசி நூல் நம்ம எப்பயும் பூ கோர்க்கிறதுக்கு எடுப்போங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த உள் பக்கமாக விட்டு நம்ம ஒவ்வொரு பூவாக கோர்த்து எடுக்கலாம். இது கோர்த்து போடுறது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரலும் இதை கோர்த்து தான் போட்டிருக்கேன். தனியாக அதை பூ மற்ற பூ கட்டுற மாதிரி நான் கட்டினதில்லை. ஆனால் இதுவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா விதமான வாசனை பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்லேயும் சரி நம்மளோட பூஜை அறையில் நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம நிறையா பொருட்களை பயன்படுத்துவோம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லியுமே சுவாமி படங்களுக்கு இதை மாலையாக போட்டு போடலாம். ஸோ இதோட வாசனை எப்போவுமே வீடு ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க, இந்த பூவை மாலையாக கோர்த்து ஒரு டைம் போட்டு பாருங்கள். ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு பூவாக உள்ளே விட்டு நம்ம அழகாக கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்து எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இந்த மாலை வருது அப்படிங்கிறது. ஸோ கோர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பூ வாட வாட தான் இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் இந்த பூ கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க, உங்களோட பூஜை அறையில் வாங்கி கோர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட அந்த லக்ஷ்மி சிலைக்கு தான் நான் குட்டியாக இது கோர்த்துருக்கேன். ஸோ கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், இந்த பூவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்க்கும் போது கையில் அதிகமாக பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் தேனும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையை நீங்கள் கோர்க்கும் போது ஏதாவது தெரியாமல் வாயில் படுச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த குட்டி லக்ஷ்மி சிலைக்கு தான் நான் அழகாக இந்த மாலையை கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்.
ஸோ கலரும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல அதிக வாசனை தரக்கூடிய பூவும் இது ஃப்ரெண்ட்ஸ். சுவாமி படங்களுக்கு தாராளமாக நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என்னோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த குட்டி சிலைக்கும் வந்து நான் கோர்த்து போட்டிருக்கேன். அதே போல் நம்ம சுவாமி படங்கள் இருந்தாலுமே இந்த பூ வந்து நம்ம அழகாக கோர்த்து போடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வராகிக்கு விசேஷமான நாள் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் சுவாமி படங்களுக்கும் வந்து கோர்த்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம க்ராஸ் பண்ணும்போதே அந்த வாசனை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பூஜை அறையை எப்பயுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு வாசனையோடு வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியான வாசனை தரக்கூடிய பூக்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பல பேருக்கு இந்த கொடிசம்மங்கி இருக்கிறதே தெரியாமல் கூட இருக்கும். இது கிடைச்சா விடாதீங்க. இது செடி கிடைச்சாலும் கட்டாயம் ஒரு செடியாவது உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்துங்க. நல்ல வாசனை எப்போவுமே தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.